மோஸ்ட் ஆஃப் த இன்ஜினியர்ஸ் அவங்க 4 வருஷம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு வேலையே கிடைக்கிறதில்ல, இன்க்ளூடிங் மீ, என்னை சேர்த்துன்னு தான் சொல்கிறேன். நான் காலேஜ் முடிக்கும்போது நான் வந்து 9 CGPA எடுத்திருந்தேன், பட் எனக்கும் வேலை கிடைக்கல. அதே நேரத்தில் என்னோடய ஃப்ரெண்டு 7 CGPA எடுத்திருந்தான், அவனுக்கும் வேலை கிடைக்கல. அப்போ இது கிரேடை பற்றி மட்டும் கிடையாது, இதுக்கு பின்னாடி இன்னும் நிறையா இருக்குது. ஒன்றுனா நம்ம பிரேக் விட்டா இப்போ தான் நீங்கள் எல்லாமே வந்து காலேஜ் போயிருக்கீங்க. இப்போ இருந்து நீங்கள் என்னென்ன பண்ணணும், என்னென்ன விஷயம் பண்ணால் உங்களுக்கு வேலை கிடைக்கும். இங்கே இப்போதுக்கும் மத்தியில் என்ன இருக்குது அப்படின்னா, இன்ஜினியரிங் படித்தாலே வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒன்றும் கிடையாது. இன்ஜினியரிங் சிலபஸ் மட்டும் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். நீங்கள் இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, என் பேர் அஸ்லம். நான் வந்து இந்த சேனலில் டாக்குமெண்டிங், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இந்த மாதிரிலாம் வீடியோஸ் வந்து நான் போட்டுட்ருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 4 வருஷம் அவங்க சொல்லித்தர ப்ராக்டிக்கல், அவங்க கூட்டு போகக்கூடிய இன்டர்ன்ஷிப்பு, இது எதுவுமே வேலைக்கே ஆகாது. இது எல்லாமே வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்கேம், அதாவது காசு வாங்குறதுக்காக மட்டுமே தான். நான் காலேஜ் சேரும்போது நான் வந்து நினச்சது ஐடி போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுருந்தேன். பிகாஸ் நான் 12th முடிச்சதுமே கோடிங் கற்றுக்கிட்ட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் ஏன் ப்ரோ வேலை கிடைக்கல அப்படின்னா சொல்கிறேன் கற்றுக்கிற ஆரம்பிச்சிட்டேன். காலேஜ் ஃபஸ்ட் இயரில் ஃபுல்லாக கோடிங் தான், ஏன்னா ஐடின்னு முடிவு ஆகிப்போச்சு வேலை. அதனால் கோடிங் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு என்னென்ன தேவையோ இந்த வெப் டெவலப்மெண்ட் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய படிச்சுட்டு இருந்தேன். இப்போ ஏன் ப்ரோ அதை சொல்கிறேன் அப்படின்னா சொல்கிறேன் கேளுங்க. ஸ்டார்டிங் நான் எதிர்பார்த்தது ஐடி போகலான்ட்டு, ஆனால் எனக்கு ஐடி கிடைக்காம கவுன்சிலிங்கில் வந்தது சிவில். சிவிலும் வேணாம் அப்படின்ட்டு நான் என்ன சூஸ் பண்ணேன் அப்படின்னா, சரி நம்ம ட்ரிபிள் இ போயிடுவோம் அப்படின்ட்டு ட்ரிபிள் இ நான் வந்து எடுத்துட்டேன். பட் அதுவுமே ஒரு வகையில் நல்லது தான், ஏன்னா நீங்கள் இன்க்ளூடிங் உங்கள் கோர் கம்பெனியும் போய்க்கலாம், அதே நேரத்தில் சாஃப்ட்வேர் கம்பெனியும் போய்க்கலாம். அது ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் ஐடி சிஎஸ்சி கம்பேர் பண்ணும்போது, ஓகேங்களா. ஆனால் இப்போ இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பேர் வந்து நம்ம சிஎஸ்சி ஐடி தான் வந்து போகிறாங்க. ஓகே, அது அவங்க ப்ரிஃபரன்ஸ், ஓகேங்களா. இப்போ நீங்கள் இப்போ வேலைக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, காலேஜ் சேர்ந்த உடனே வந்து கனெக்ஷனை பில்ட் பண்ணுங்கள். கனெக்ஷன் நான் சொல்கிறது வந்து எப்படி சொல்கிறேன் அப்படின்னா வந்து, இப்போ உங்கள் ஃபைனல் இயர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் இயர் ஸ்டார்டிங் வந்திருக்கீங்க. உங்கள் ஃபைனல் இயர்ஸ்ட்டை பேசுங்க, என்ன மாதிரி கம்பெனி வருது, அவங்க என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, என்ன மாதிரி ஸ்கில் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டு இப்போலேருந்தே படிக்க ஆரம்பிங்க, ஓகேங்களா. நீங்கள் அங்கே போய் ஃபைனல் இயரில் படிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் பத்தாது. ஃபைனல் இயரில் நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க, ப்ராஜெக்ட் ஒர்க் பார்ப்பீங்களா, இல்லை பிளேஸ்மெண்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவீங்களா, என்ன பண்ணுவீங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் ஃபஸ்ட் இயர்லேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆப்டிடியூட்னு சொல்லுவாங்க இல்லையா, அவன் தான் இருக்கிறதே ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுவான் பிளேஸ்மெண்ட்டில், ஓகேங்களா. அதனால் அதை தரவாக படிச்சுட்டு போயிருங்க ஆப்டிடியூடை. அதுக்கப்புறம் தான் கோடிங் ரவுண்ட்ஸ் வரும், அதுக்கப்புறம் ஹெச்ஆர் ரவுண்ட்ஸ் வரும். டெக்னிக்கலாக கோடிங் வரும், அப்புறம் ஹெச்ஆர் ரவுண்ட் வரும். ஹெச்ஆர் ரவுண்ட் நம்ம பார்த்துக்கலாம், செல்ஃப் இன்ட்ரோ, அப்புறம் ஜென்ரலாக கம்யூனிகேஷன் பார்ப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட் வந்து கனெக்ஷனை வந்து பில்ட் பண்ணிக்கணும் நீட்டாக. பில்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து கனெக்ஷன் சொல்கிற காலேஜில் மட்டும் கிடையாது, சைட் பை சைடு லிங்க்டின் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. லிங்க்டின்ல தெரிஞ்சவங்க தெரியாதவங்க உங்கள் ஃபீல்டுக்கு ரிலேட் ஆகிறவங்க எல்லாத்தையுமே வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான ஸ்கில்லை சூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் சொன்னேன் இல்லையா, நான் ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்து கோடிங் படிச்சுட்ருக்கேன் அப்படின்ட்டு. அப்படின்னு எனக்கு ஏன் பிளேஸ்மெண்ட் கிடைக்கல அப்படின்னா வந்து அதுக்கு ஒரே ஒரு ரீசன் மட்டும்தான். நான் வந்து கரெக்டான ஸ்கில்லை சூஸ் பண்ணி படிக்கலை. நான் யார்கிட்டையுமே கேட்கல, என்ன மாதிரி கம்பெனிஸ் வரும், என்ன பண்ணுவாங்க, எதுவுமே நான் கேட்கல. பிளைண்டாக யூடியூப் பார்ப்பேன், கோடிங் படிக்க சொல்லுவாங்க, வெப் டெவலப்மெண்ட் படிக்க சொல்லுவாங்க, ஸ்கில்லு அதனால படிப்பேன். நான் வந்து ஒரு 3rd இயர் வரைக்கும் ஃப்ரண்ட் எண்ட் படிச்சுட்டு இருந்தேன், பேக் எண்டில் கொஞ்சம் அது படிச்சுட்டு இருந்து வெப் டெவலப்மெண்ட் நானாக ஒரு 8-9 வெப் ஆப் வந்து நானாக ரெடி பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. ரெடி பண்ணி பப்ளிஷும் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி தான் நான் பண்ணிட்டு இருந்திருக்கேன். பட் நான் ஃபைனல் இயர் போனதும் பிளேஸ்மெண்ட் வருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சாஃப்ட்வேர் கம்பெனி. போய் அட்டென்ட் பண்ணி பார்த்தா ஜாவா கேட்டிருந்தாங்க, ஓகேங்களா. அப்போ தான் எனக்கு தெரியும் ஜாவா இருக்குதுன்னு தெரியும், ஆனால் ஜாவா படிக்க தேவையில்லை, நம்ம தான் வெப் டெவலப்மெண்ட் சைடு போய்ட்டோம்னா நமக்கு எதுக்கு ஜாவா அப்படின்னு அது படிக்கவே இல்லை. பட் ஃபஸ்ட் கம்பெனி வந்தோடனே சரி ஓகே அப்போ ஜாவா முக்கியம் போல இருக்குது அப்படின்ட்டு எடுத்து அப்போ தான் பக்கத்தில் கேட்டதுக்கு பைத்தான், ஜாவா, சி இந்த மாதிரிலாம் இருக்குது, எடுத்து படிச்சுக்கோங்க, டிஎஸ்சி இந்த மாதிரிலாம் இருக்குது, எடுத்து படிங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரி ஓகே அப்படின்ட்டு எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். அதனால் நான் உங்கள்கிட்ட சொல்ல வர்றது ஒன்று தான், வந்து கேளுங்க அவங்க சீனியர்ஸ்கிட்ட, கேட்டு என்ன மணி வேணும், எந்த ஸ்கில் இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டு அதை உட்காந்து படிங்க.
நான் ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து ஆரம்பத்தில் இந்த வெப் டெவலப்மெண்ட் போகாதீங்க, அது ரொம்ப அவுடேட்டட் ஆயிடுச்சு. இப்போ ஃபுல்லாமே வந்து ஏஐ வந்து தானே போயிட்டுருக்கு. அதனால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஸ்கில், ஐ திங்க் பைத்தான் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இட்ஸ் மோர் ஈஸி லாங்குவேஜ். அதனால் பைத்தான் படிக்க ஆரம்பிங்க, ஓகேங்களா? இது போக நிறைய ஈவெண்ட்ஸ், கல்ச்சரல்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணுவேன், என்ஜாய் பண்ணுவேன். அது போக வீட்டில் போனதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 1 hour மட்டும் டைம் போட்டு ஸ்பெண்ட் பண்ணி படிக்க பாருங்கள். செமஸ்டர் இதெல்லாம் கவலைப்பட, ஏன்னா லாஸ்ட் டேல தான் வந்து படிப்பேன் செமஸ்டருக்கு. அதனால் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனைப்படாதீங்க, ஓகேங்களா? அவ்வளோதான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். I will see in another video. Let's take care. Goodbye.